இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே, மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா, நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே, சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே, பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா, எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. பொண்ணோட அப்பா அம்மாவையும் வர சொல்லுங்க. அது என்னன்னா அவளோட அப்பா அம்மா இங்க இல்ல, அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. இப்படி சொன்னா எப்படிமா? நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணோட அப்பா அம்மா கண்டிப்பா வரணும். ஆண்டி ப்ளீஸ், என்னோட இடத்துல உங்க பொண்ணு அமிர்தா இருந்திருந்தா இப்படிதான் நீங்க இத்தனை தடவை யோசிப்பீங்களா? இல்ல தானே? ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ரிங்கு போடுறதெல்லாம் வேணுமா? ஆமா, இதுதான் உண்மை அமிர்தா. நீ எப்ப யார் வீட்டுக்கு போகணும், யார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்றது நீ இல்ல, நானும் கிடையாது, மனுஷங்க யாருமே இல்ல. நம்மளை எல்லாம் பொம்மையா வச்சு விளையாடுறது அந்த ஆண்டவன். அவனோட உத்தரவுப்படியே எல்லாமே நடக்கணுமே தவிர நாம நினைக்கிற மாதிரி நடக்காது அமிர்தா. அதே மாதிரி உன் தலையில அந்த வீட்டு உப்பை தின்னணும்னு எழுதி இருந்தா அதை மாத்துறதுக்கு அந்த ஆண்டவனாலையும் முடியாது. என்ன பண்றது அமிர்தா? நான் என்ன பண்றது சொல்லு? எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கேன். அந்த பரமேஸ்வரன் என் நாக்கில் உட்கார்ந்துக்கிட்டு உண்மையை சொல்ல விடாம இருக்கானே. என்னை ஏன் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வைக்கிறான்னு கூட எனக்கே தெரியல. எல்லாம் அறிஞ்ச அந்த சிவனோட மனசுல இருக்கிறது என்னன்னு அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியணும். அப்பனே பரமேஸ்வரா, என்னப்பா உன் திருவிளையாடல்? என்னையே தப்பு பண்ண வைக்கிறியப்பா, என் வாயாலேயே பொய் சொல்ல வைக்கிறியப்பா. எதுக்கு? எதுக்காக ஈஸ்வரா? எதுக்காக இதெல்லாம்? ஏன் மூலமா இன்னொரு கோரமான பாவத்தை செய்ய வைக்கிறான் அந்த ஈஸ்வரன். அமிர்தா, இதனால உனக்கு வேதனை, தவிப்பு, சங்கடம் எல்லாமே ஏற்படும். அதுல ஏன் தப்பு எதுவும் இல்லை, ஏன் தப்பு எதுவுமே இல்லை. ஏன் மூலமா இனிமே நடக்க போற பாவங்களுக்கு நீ என்ன மன்னிச்சே ஆகணுமா? இப்ப நான் நீ மனசுடைற ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். அமிர்தா, இனிமே உன்னுடைய வாழ்க்கை அமைதியான நீரா இருக்காது, ஆர்ப்பரித்து வர்ற நீரா இருக்கும். கடல்ல பொங்கி வர்ற அலைகள் மாதிரி இருக்கும். இன்னிலிருந்து உன்னோட வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்க போகும். அமிர்தா, அதையெல்லாம் எதிர்க்க நீ உன்னை தயார்படுத்திக்கணுமா?
இழுக்கிற மாதிரி இருக்கு. என்னை யார் தடுக்கிறாங்கன்னு தெரியல. ஈஸ்வரா, நான் ஏன் இப்படி வித்தியாசமா உணர்றேன்? எனக்கு ஏற்படுற இந்த உணர்வுக்கு என்ன காரணம்னு சொல்லு. காரணம் இவ்வளவுதான். உன் குறிக்கோளை நீ நெருங்கிட்ட. அதுவும் உனக்கு தெரியாமலேயே. கூடிய சீக்கிரம் உனக்கு அது தெரிஞ்சிரும். அதுவும் முழுசா கிடையாது. நீ பழிவாங்க வேண்டிய இடம் உன் கண்ணு முன்னாடியே இருக்கு. உன் லட்சியத்தை நிச்சயமா நீ அடைஞ்சே தீருவ. ஆனா அந்த லட்சியம் ஈடேறதுக்கு கொஞ்ச காலம் நீ காத்திருக்கணும். நீ இப்ப எந்த வீட்டுல இருக்கியோ அந்த வீட்டுக்கு நீ போற காலம் தொலைவில் இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போ நீ இருக்கிற இடத்திலேயே உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இதுக்கு அவனுடைய அனுமதியும் இருக்கு. எல்லாமே அவனுடைய விருப்பம்தான். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மகாதேவா, உன்கிட்ட நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். இத்தனை நாள் தோல்வியை மட்டுமே பார்த்த அமிர்தாவுக்கு இனிமேலாவது வெற்றி கிடைக்கிற மாதிரி பண்ணுப்பா. என் வேண்டுதலை நிச்சயமா நீ நிறைவேற்றுவன்னு நான் நம்புறேன். எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கட்டும். உன்னுடைய ஆணை எதுவோ அதுபடியே நடக்கட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆமாண்டா, அந்த நாகராணியால என்னை எதுவுமே செய்ய முடியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். தேவையில்லாம எதுக்கு இங்க வரணும்னு கூட யோசிச்சேன். சரி சரி, என்னையும் ருத்ரா 2-3 தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். வரலன்னா கோவப்படுவான், இல்ல ஃபோன் பண்ணி திட்டுவான். அதான் வந்தேன். அன்னைக்கு ராஜுவை கொண்ட மாதிரி எங்க நம்மளையும் அவ கொண்டு வாழணும்னு ரொம்ப பயந்துட்டேன்டா. ஆனா இப்ப பயம் இல்ல. சொல்ல போனா நான் பயப்படவே மாட்டேன். நீ 1000 சொல்லு பிரகாஷ். தக்ஷக வனத்துக்கு நாம அன்னைக்கு போனதே தப்புதான். நம்ம மேல இருக்கிற கோவத்தினால தானே நாகராணி இவ்வளவு தூரம் வந்துட்டா. விஷப்பாம்ப கட்டுப்படுத்த முடியுமா? எனக்கு என்னமோ இப்ப கூட பயமா தான்டா இருக்கு. டேய், ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன என்னாச்சு? ஒன்னும் இல்ல. ரொம்ப நாளாவே ஒரு முக்கியமான பொருளை தேடிக்கிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு என் கைக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவு முக்கியமான பொருளா? ஆமா, என்ன தொலைச்சிங்க? வைரம் ஏதாவது தொலைச்சிட்டீங்களா?
என்னோட ரெண்டாவது பலி நீதான். உன்னை தாண்டா இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன். நீ உயிரோட இருக்க மாட்ட, ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்ட. உன் கழுத்துல இருக்கிற தாயத்தால நீ உயிரோட இருக்க. அத உன் கழுத்துல இருந்து கழுட்ட வச்சு உன் உயிரை எடுத்துருவேன். என்னோட அடுத்த பலி நீதான். அமர்தா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க உனக்காக உன் அப்பா அம்மா வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? அப்பனா சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அமர்தா, உன்னதானே எங்க அர்ஜுன் இவ்வளவு நாளா காதலிச்சது? இல்ல, நான் அர்ஜுனை காதலிக்கல, காதலிக்கவும் மாட்டேன். போய் சொல்ற. நானும் ஒரு பொண்ணுதான். இன்னொரு பொண்ணோட மனசை என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அர்ஜுன மாதிரி நீ அவனை காதலிக்கிறங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதான் இல்லைன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, நீ அர்ஜுன மனசார காதலிக்கிற. அது உன்னுடைய கண்கள்ல எனக்கு நல்லாவே தெரியுது. நான் சொன்ன மாதிரி நீ அர்ஜுனை காதலிக்கிறங்கிறது உண்மையா இல்லைன்னா எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ அர்ஜுனை காதலிக்கலன்னு. அப்பா அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் கிளம்புறேன். எனக்கு என்னமோ எங்களுடைய லவ் ஸ்டோரி முடிகிற மாதிரி தெரியல. இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. புதிய காதல் கதை ஆரம்பிக்கிறது. என்னங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துச்சு இல்லைங்க? கல்யாண பொண்ணு மயூரி ரொம்ப அழகா இருந்தா. ஆமா சரோஜா, மயூரி அர்ஜுன் ஜோடி பொருத்தம் அற்புதமா இருக்கு. we are made for each other. என்கேஜ்மெண்ட் ஏன் இவ்ளோ கிராண்டா பண்ணிருக்காங்க? கல்யாணம் இன்னும் கிராண்டா நடக்கும் இல்லைங்க? விஷ்ணு சாருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு அழகா இருக்காங்களோ அதே மாதிரி கல்யாணமும் சிறப்பா இருக்கும் பாரு. என்னங்க, ஆனா நீங்க அங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? என்ன யோசனை? நம்ம அமிர்தா அங்க ரொம்ப டல்லா இருந்தாங்க நிச்சயதார்த்தத்துல. ஆமா, நானும் அப்சர்வ் பண்ணேன். ஏன் அவளுக்கு உடம்பு சரியில்லையா? ஆரம்பத்திலேயே ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு வர அவ சொன்னா. இல்லைங்க, என் மனசுக்குள்ள ஏதோ சந்தேகம். ஒருவேளை நம்ம அமிர்தா அர்ஜுனை காதலிச்சிருப்பாளோன்னு தோணுது. சச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா அத முதல்ல நம்ம கிட்ட சொல்லியிருப்பாளே. அது இல்லைங்க, ஒருவேளை அவ நம்ம கிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்டு. இதுல சங்கடம் என்ன இருக்கு சரோஜா? அமிர்தா என் பொண்ணு. அவ எதை கைய காட்டினாலும் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறவனா. ஒருவேளை அவ அர்ஜுன விரும்பி இருந்தா அவ ஆசைய நான் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பேன். இதுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் நான் எடுப்பேன். அமிர்தா, நீ எப்பமா இங்க வந்த? ஏன் அங்கேயே நிக்கிற? இங்க வாமா. என்னாச்சுமா அமிர்தா? ஏன் கண் கலங்கிருக்க? அமிர்தா, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல நீ ஏமா டல்லா இருந்த? உன்னோட மனசுல அர்ஜுனை பத்தி ஏதாவது? இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பின்ன ஏமா கண் கலங்கி இருக்க? இங்க பாரு, அப்படி ஏதாவது இருந்தா தைரியமா சொல்லு. நானே முன்னாடி நின்று உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இல்லப்பா, நீங்க எனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது கண் கலங்கிருச்சு. அமிர்தா, நீ உண்மையை தானமா சொல்ற? இல்ல எங்க மன ஆறுதலுக்காக நீ? இல்லம்மா, வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க. அர்ஜுனை பத்தி என்னோட மனசுல எந்த விதமான தவறான எண்ணமும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். எனக்கு என்ன பயம்? அப்பா அம்மாவை இழந்து நிக்கிற எனக்கு உங்களை மாதிரி நல்ல அப்பா அம்மா கிடைச்ச சந்தோஷத்திலேயே நான் கண் கலங்கி போயிட்டேன்.
நிம்மதியா இருங்க. என் மனசுல யாரும் இல்ல. சரிம்மா, ஆனா ஒருவேளை இனிமே இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்தா உன் ஆசையை நிறைவேற்ற நாங்க 2 பேரும் இருக்கோங்கிறத நீ மறந்துடக்கூடாது. ஆமா அமிர்தா. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்ப டயர்டா இருக்க. சரிங்கம்மா, நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் என் ரூமுக்கு போறேன். எப்படியோங்க, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா சரோஜா, பசங்க மனசு வாடி போனா அப்பா அம்மா மனசு நிம்மதியாவே இருக்காது. சரி, லேட் ஆயிடுச்சு, தூங்கலாம். காலையில எழுந்து ஆபீஸ்க்கு வேற போகணும். வா. அர்ஜுன், உன் சூழ்நிலையை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனா என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. இந்த காதல் கல்யாணம்லாம் சின்ன பசங்க விளையாட்டு இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியும்டா, ஆசைப்பட்டவங்க கிடைக்கலன்னா மனசுக்கு எவ்வளோ வேதனையா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அர்ஜுன். ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஏன் நினைச்சுக்கிற? கிடைச்சவங்க மேல அன்பு செலுத்தி கடவுள் நமக்கு இதுதான் கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முயற்சி பண்ணணும். அர்ஜுன், நீ காதலிச்சேன்னு சொல்றிய அந்த பொண்ணை விட நம்ம மயூரி எந்த விதத்துல குறைஞ்சவ? இத்தனைக்கு நம்ம மயூரி கெட்ட பொண்ணு ஒன்றும் இல்லையே. நீயே சொல்லு அர்ஜுன், அவகிட்ட கெட்ட குணம் ஏதாவது இருக்கா? சொல்லு. உனக்காக அவ உயிரே விடுவாடா. நீ எப்படி அமிர்தானா உயிரே விடுறியோ அப்படி. இத்தனைக்கும் இந்த காதல் விஷயத்துல ஏன் இந்த அளவுக்கு பார்ஷுவாலிட்டி காட்டுறேன்னு எனக்கு புரியவே இல்லடா. அர்ஜுன், நீ எந்த அளவுக்கு அமிர்தாவை காதலிக்கிறியோ அந்த அளவுக்கு மயூரியும் உன்னை காதலிக்கிறா. அப்படி இருக்கும்போது மயூரியை பிடிக்கலன்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? இதை பாருண்ணா, நீ இப்ப என்ன சொன்னாலும் என் மண்டையில ஏறாது. எனக்கு என் காதல் தான் முக்கியம். நான் ஆசைப்பட்டவ எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். ச்சே, நீ இவ்வளவு பெரிய சுயநலக்காரனா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த பார், நான் இப்பவும் சொல்றேன், கேட்டுக்கோ. மயூரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைண்ணா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இன்னும் எதுவும் முடியலடா, இப்பதான் ஆரம்பமாகுது. இங்க பார், ஒரு பக்கம் உனக்காக உயிரே விடுற மயூரி, இன்னொரு பக்கம் உன்னை பார்த்தாலே அடியோட வெறுத்து ஒதுக்குற அமிர்தா. 2 பேர்ல உனக்கு யார் வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். அர்ஜுன், என் மேல உனக்கு கோவமா? இங்க பாரு, எனக்கு நீ வேணும். உன்னோட காதல் வேணும். இது எல்லாத்தையும் விட நீ நல்லா இருக்கணும். நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இரு. மறுபடியும் உன் வாழ்க்கையில அமிர்தாவை நீ நினைச்சே பார்க்க கூடாது. அவளை நீ மறந்துடுவ பாரு. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிப்பேன். நான் ஏன் இவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேன்? மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. தூக்கம் வர மாட்டேங்குது. என்னது, கண்ண முன்ன அர்ஜுன் முகம் தெரியுது. ப்ளீஸிங் அமிர்தா, அமிர்தா எங்க அமிர்தா, ப்ளீஸிங் அமிர்தா, எங்க அமிர்தா.
ப்ளீஸ் அமிர்தா. அமிர்தா என்ன இது? எனக்கு எப்படி அர்ஜுன் குரல் கேக்குது? ஒருவேளை இது வெறும் பிரமையா? ச்சே, எனக்கே இப்படி எல்லாம் ஆகுது. ஒருவேளை நான் நிஜமாவே அர்ஜுன்? இல்ல இல்ல, நான் காதலிக்கிறதுக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ இந்த உலகத்துக்கு வரல. என் குறிக்கோளை வேற, என் லட்சியமே வேற. ஆமா, என் மனசை நான் எப்படியாவது கட்டுப்படுத்தணும். அது இருக்கட்டும், அர்ஜுனோட வீட்டுல இருக்கும்போது எனக்கே அப்படி ஆச்சு. அந்த வீட்டுல எனக்கு சம்மந்தப்பட்டது ஏதோ இருக்குன்னு எனக்கே பலமா தோணுது. அங்க எதுவும் இருக்காதே. இல்ல, அங்க என்னமோ இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்னோட எதிரி ஒருத்தன் கண்ணில் பட்டான். அங்க எனக்கு சம்மந்தப்பட்ட வேற யாரோ இருக்காங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்காது. அந்த பரமேஸ்வரன் எனக்கு ஏதோ ஒரு அறிகுறி காட்டுறான். அந்த வீட்டுல எனக்கு தேவைப்பட்டது ஏதோ இருக்குன்னு சொல்றான். அது என்னன்னு நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ள போய் கண்டுபிடிக்கிறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமா, நான் நாளைக்கே போறேன். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்.